வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இழுத்தடிப்பின்றி விரைவில் தீர்மானம் எடுக்க வேண்டும். மாகாண சபை தேர்தலுக்கான விசேட குழு தொடர்பில் தமிழ் அரசியல் தலைவர்கள் கோரிக்கை. வடக்கில் தேசிய மக்கள் சக்தி காலூன்றியது எப்படி? ஆர்வத்துடன் செவிமடுத்த பிரித்தானிய பிரதமர் டேவிட் லமி. ஜெனிவா கூட்டத்தொடரில் அமைச்சர் விஜித கேரத் பங்கேற்கார். நாளை முதல் மார்ச் 31 வரை அமர்வு. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறையை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள். அதிகார பகிர்வின் அடிப்படையில் இனத்துவ சுயாட்சி அலகுகள் உருவாக்கப்பட வேண்டும். ஏக்கிய ராஜ்யம் நிறைவேற்றப்படுவதை தடுத்து நிறுத்த இந்தியா உதவ வேண்டும். மாகாண சபை தேர்தல் உறுதி. வடக்கு கிழக்கிலும் எமது திசைகாட்டியே வெற்றி வாகை சூடும். பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா அதிரடி. வடக்கு கிழக்கை பிரித்த ஜேவிபியினர் அதிகாரங்களை கையளிக்க மாட்டார்கள். வடக்கு கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரின் செயலாளர் கலாநிதி விக்னேஸ்வரன். 13 திருத்தம் பேசப்படவில்லையா? ரெல்வினின் கூற்று உண்மையானதா? இந்தியா மௌனம் கலைக்க வேண்டும். சங்கு கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் வலியுறுத்து. புலம்பெயர் தமிழர்களுக்கு அஞ்சி பின்வாங்க மாட்டார் நாமல் எம்பி. லண்டன் செல்லுமாறு அவரிடம் கூறியுள்ளேன் என்று திச குட்டி ஆராய்ச்சி அதிரடி கருத்து. படுகொலை செய்யப்பட்ட சிறுவனுக்கு நீதி கோரி யாழில் போராட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தல் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் விசேட குழு விரைவாக கூடி இழுத்தடிப்பின்றி தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். சாணக்கியினால் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான முன்மொழிவை இந்த தெரிவுக்குழு அங்கீகரிக்க வேண்டும் என்று தமிழ் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாகாண சபை தேர்தல்கள் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்கும் அது குறித்து விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் விஜித கேரத் தலைமையில் 12 பேரடங்கிய விசேட செயற்குழு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவினால் நியமிக்கப்பட்டது. இந்த நோக்கத்துக்காக விசேட தெரிவுக்கு குழுவை நியமிப்பதற்காக அரசாங்கம் அறிவித்த சுமார் 1.5 மாதங்களின் பின்னர் நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழு தொடர்பில் கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் இந்த செயற்குழுவுக்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் அங்கம் வகிக்கும் எமது கட்சி உறுப்பினர் ரா சாணக்கியன் செயற்குழுவின் 1வது கூட்டம் விரைவாக கூட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே இந்த தெரிவுக்குழுவை நியமிப்பதில் இழுத்தடிப்பு நிலவிய போதிலும் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இழுத்தடிப்பின்றி துரிதமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அதேபோன்று மாகாண சபை தேர்தல்களை பழைய முறைமையில் நடத்துவதற்கான தனிநபர் பிரேரணையை பாராளுமன்றத்தில் முன்வைத்த சாணக்கியன் இந்த குழுவில் அங்கம் வகிக்கும் நிலையில் அவரது தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான முன்மொழிவை இந்த தெரிவுக்குழு மேற்கொள்ள வேண்டும். அதனூடாக அந்த பிரேரணை துரிதமாக நிறைவேற்றப்பட்டு மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறைமையில் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசாங்கம் உண்மையிலேயே மாகாண சபை முறைமையில் ஈடுபாடு கொண்டிருப்பின் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் தனிநபர் பிரேரணையை நிறைவேற்றி பழைய முறைமையில் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். அதன் பின்னர் அடுத்த தேர்தல் வரையான காலப்பகுதியில் எல்லை நிறைய உள்ளடங்களாக புதிய முறைமையில் தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அதனை விடுத்து தேர்தலை காலதாமதப்படுத்துவதற்கு இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னெப்போதுமில்லாத வகையில் சிங்கள தேசிய கட்சிகளில் ஒன்றான தேசிய மக்கள் சக்தி வடக்கில் காலூன்றுவதற்கு வழிவகுத்த பின்னணி காரணங்கள் குறித்து பிரித்தானிய பிரதமர் டேவிட் லமி சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் ஆர்வமாக கேட்டறிந்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கடந்த வாரம் நாட்டுக்கு வருகை தந்திருந்த பிரித்தானிய பிரதமர் டேவிட் லமிக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையில் கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பில் சிவில் சமூகத்தின் சார்பில் கலாநிதி அகிலன் கதிர்காமர், ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பேரு, சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா, சட்டத்தரணி கௌதமன், பெண்கள் உரிமை செயற்பாட்டாளர் நபீலா இக்பால் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்.
இந்த சந்திப்பின் போது டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட தாக்கங்கள் மற்றும் அவற்றிலிருந்து நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள், சிறுபான்மையின மக்களின் உரிமைகள், பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் அதற்கு பதிலீடாக முன்மொழியப்பட்டுள்ள புதிய வரைவு, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் இன்னமும் உறுதிப்படுத்தப்படாமை, மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் தொடரும் கால தாமதம், புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரத்தில் நிலவும் பின்னடைவு, முஸ்லிம் விவாகரத்து சட்டம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. அதேவேளை முன்னெப்போதுமில்லாத வகையில் சிங்கள தேசிய கட்சிகளில் ஒன்றான தேசிய மக்கள் சக்தி கடந்த தேர்தல்களின் போது வடக்கில் காலூன்றுவதற்கு வழிகோலிய காரணங்கள் குறித்து பிரித்தானிய பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனை அவ்வப்போது கேள்விகள் எழுப்பி ஆர்வத்துடன் கேட்டறிந்த பிரதமர் டேவிட் லமி இம்மாற்றத்தின் வெவ்வேறு பரிணாமங்கள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். ஐநா மனித உரிமை பேரவையின் 61வது கூட்டத்தொடர் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கையின் சார்பில் இந்த அமர்வில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கீரத் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாகி மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்டர் டெர்க் நாளைய தினம் தனது அறிக்கையை வெளியிட உள்ளார். இந்த நிலையில் இந்த அமர்வில் இலங்கையின் சார்பில் ஜெனீவாவில் உள்ள அதிகாரிகள் மட்ட தூதுக்குழுவினரே பங்கேற்க உள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிக்கு முரணாக மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் தொடரும் கால தாமதம் குறித்தும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் சகலரையும் உள்ளடக்கிய வெளிப்படைத்தன்மை வாய்ந்த செயல்முறை ஒன்று பின்பற்றப்படாமை குறித்தும் பிரித்தானிய பிரதமர் டேவிட் லமியிடம் சிவில் சமூக பிரதிநிதிகள் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளனர். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கடந்த வாரம் நாட்டுக்கு வருகை தந்திருந்த பிரித்தானிய பிரதமர் டேவிட் லமைக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பில் சிவில் சமூகம் சார்பில் கலாநிதி அகிலன் கதிர்காமர், ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ், சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா, சட்டத்தரணி கௌதமன், பெண்கள் உரிமை செயற்பாட்டாளர் நபீலா இக்பால் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பின் போது குறிப்பாக டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரனர்த்தத்தை அடுத்து பிரித்தானியா வழங்கிய உதவிகளுக்கு நன்றி தெரிவித்த சிவில் சமூக பிரதிநிதிகள் அந்த பேரனர்த்தத்தின் பின்னர் மீள கட்டியெழுப்பல் நடவடிக்கைகள் தொடர்பில் விரிவாக விளக்கம் அளித்தனர். குறிப்பாக இவ்வனர்த்தத்தினால் மலையகத்தின் அநேகமான பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மலையக மக்களை மையப்படுத்திய மீள கட்டியெழுப்பல் நடவடிக்கைகளுக்காக மேலதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஏற்கனவே நீண்ட காலமாக மலையக மக்கள் முகம் கொடுத்து வந்த பிரச்சினைகளுக்கு அப்பால் அண்மைய அனர்த்தத்தின் விளைவாக மலையகத்தில் வாழும் பெருந்தொகையான மக்கள் தமது வீடுகளை இழந்து தற்காலிக தங்குமிடங்களிலேயே தங்கியிருக்கின்றனர். அவர்களை மீள குடியமர்த்துவதற்கு அவசியமான பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் தாமதம் நிலவுகின்றது. அதேபோன்று முன்னர் இவ்விவகாரம் தேசிய ரீதியில் பெற்றிருந்த கவனம் இப்போது குறைந்திருப்பதனால் அம்மக்கள் நாளாந்த முகங்கொடுத்து வரும் நெருக்கடிகள் தொடர்பிலும் அவதானம் குறைந்திருக்கிறது எனவும் பிரித்தானிய பிரதமரிடம் சிவில் சமூக பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். அதேபோன்று பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்குவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் இப்போது அதற்கு முரணான வகையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பதிலீடு செய்வதற்காக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவை முன்மொழிந்திருப்பதாக எடுத்துரைத்த சிவில் சமூக பிரதிநிதிகள் அது குறித்தும் புதிய வரவின் உள்ளடக்கம் குறித்தும் தமது தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளனர். அதேவேளை போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்திருக்கும் நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளிடங்களாக ஆயிரக்கணக்கானோர் இன்னமும் நீதி மற்றும் பொறுப்புக்கூறல்களுக்காக காத்திருப்பதாகவும், இருப்பினும் உள்ளக ரீதியில் அவற்றில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் எட்டப்படவில்லை எனவும் பிரித்தானிய பிரதமரிடம் சுட்டிக்காட்டிய அவர்கள் நாடளாவிய ரீதியில் கண்டறியப்பட்டிருக்கும் மனித புதைகுழிகள் தொடர்பிலும் எடுத்துரைத்தனர். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிக்கு முரணாக மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் தொடரும் காலதாமதம் குறித்தும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலும் சகலரையும் உள்ளடக்கிய வெளிப்படைத்தன்மை வாய்ந்த செயல்முறை ஒன்று பின்பற்றப்படாமை குறித்தும் சிவில் சமூக பிரதிநிதிகள் பிரித்தானிய பிரதமர் டேவிட் லமியிடம் கரிசனையை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமல் ஆக்கப்படங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கு நம்பத்தகுந்த சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறையை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர்
வோல்கர் டேக்கிடம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அச்சங்கத்தின் செயலாளர் ஆனால் லீலாவதியினால் உயர்ஸ்தானிகர் வோல்டர் டேக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: 29 குழந்தைகள் உள்ளடங்களாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட எமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையையும் அவர்களுக்கான நீதி மற்றும் பொறுப்பு கூறலையும் வலியுறுத்தி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினால் அமைதி போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 9 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்திருப்பதை முன்னிட்டு உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றோம். 2017 ஆண்டு பிப்ரவரி 20 இந்த கவனஈர்ப்பு பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததிலிருந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களினால் தொடர் போராட்டங்கள், ஆவணப்படுத்தல் முயற்சிகள் மற்றும் சர்வதேச பொறுமுறைகளுடனான தொடர்புகள் என பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. எமது இந்த போராட்டத்தினூடாக எமக்கு பதிலளிக்குமாறு கூறப்படுவதுடன் மாத்திரமன்றி வலிந்து காணாமல் ஆக்கப்படங்கள் தொடர்பான சர்வதேச மனித உரிமைகள் நியமங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை பின்பற்றி செயற்படுமாறு வலியுறுத்தப்படுகின்றது. அத்தோடு உள்ளக பொறுமுறைகள் மீது நம்பிக்கை இழந்து அவற்றை நிராகரித்திருப்பதற்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் நிலைப்பாட்டுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மேலும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு நிலையான தீர்வொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆதரவளிக்க வேண்டுமென அக்கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. நாட்டில் காணப்படும் இன முரண்பாடுகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு அதிகார பகிர்வின் அடிப்படையில் தமிழ், முஸ்லிம், சிங்கள மற்றும் மலையக மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் சுயாட்சி அலகுகளை உருவாக்குவது அவசியமாகும் என்று முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரட்னம் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல் தீர்வாக இருமன்ற ஆட்சி முறைமை அமைய வேண்டும். இதன்படி தற்போதுள்ள பாராளுமன்றத்துக்கு மேலதிகமாக இன ரீதியான சமத்துவ பிரதிநிதித்துவத்தை கொண்ட 2வது மன்றம் உருவாக்கப்பட வேண்டும். இதன் மூலம் மொழி, மதம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த சட்டங்களை இயற்றும் போது சிறுபான்மை இனங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னிலை சோசலிச கட்சியின் 4வது தேசிய மாநாடு எதிர்வரும் மார்ச் மாதம் 1 கொழும்பில் நடைபெறவுள்ள நிலையில் அது தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிகார பகிர்வின் அடிப்படையில் தமிழ், முஸ்லிம், சிங்கள மற்றும் மலையக மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் சுயாட்சி அலகுகளை உருவாக்குவது அவசியமாகும். வாக்களிப்பதோடு மக்களின் கடமை முடிந்து விடுவதில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரசியல் கட்சிகளிடம் அதிகாரத்தை கையெழுத்து விட்டு காத்திருக்கும் முறையை மாற்ற வேண்டும். அதற்கு பதிலாக கிராமங்கள், நகரங்கள் மற்றும் தொழிற்சங்க ரீதியாக மக்கள் சபைகளை உருவாக்கி அதன் மூலம் மக்கள் அன்றாடம் ஆட்சியில் பங்கெடுக்கும் வேலை திட்டத்தை மார்ச் 1 நடைபெறவுள்ள மாநாட்டில் சமர்ப்பிக்க உள்ளோம். இடதுசாரித்துவம் என்பது தோல்வியடைந்த ஒன்றல்ல என்பதை நிரூபிக்கவும் உண்மையான முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் இந்த முறை சர்வதேச இடதுசாரி பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் தேசிய மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏக்கிராட்சி அரசியல் யாப்பு நிறைவேற்றப்படுவதை தடுத்து நிறுத்த இந்தியா அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்திய பிரதி உயர்ஸ்தானிகரிடம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வருகை தந்த இலங்கைக்கான இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் சத்யேஞ்சல் பாண்டே மற்றும் யாழ்ப்பாணம் இந்திய துணை உயர்ஸ்தானிகர் சாய் முரளி ஆகியோருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் சேனா கஜேந்திரன், பிரச்சார செயலாளர் நானா காண்டீபன், மத்திய குழு உறுப்பினர் தீபன் திலீசன் ஆகியோருக்கு இடையில் நேற்று முன்தினம் சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது அனுர அரசாங்கம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பில் கொண்டுவரவுள்ள புதிய ஏக்கியராட்சி அரசியல் யாப்பு தொடர்பிலும் மற்றும் இந்த அரசாங்கத்தினால் தமிழர் தாயகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பௌத்த சிங்கள மயமாக்கல் செயற்பாடுகள், இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் செயற்பாடுகள், ஒரு கட்சி ஆட்சி முறையை நோக்கியதான ஜனநாயக விரோத போக்குகள் குறித்தும் இந்திய பிரதிநிதிகளிடம் தெளிவுபடுத்தப்பட்டது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு எனும் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை அனுர அரசாங்கம் கொண்டு வரும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே 2015 தொடக்கம் 2019 காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு வரவை அரசியல் மயமாக்க கொண்டு வருவோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அந்த வரைவானது இதுவரை அரசியலமைப்பில் உள்ளதை போன்ற ஒற்றை ஆட்சி முறையாகும். இவ்வாறாக தமிழ் மக்களது அபிலாசைகளை புறக்கணிக்கும் அரசியலமைப்பை தடுத்து இந்திய அரசு ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கிவிலோயா திட்டம் தமிழர் தாயகத்தின் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் குறிக்கோளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்துக்கு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 2000 கோடி நிதியை தற்போதைய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்தது. கடந்த ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட தமிழர் வினோத இனவாத திட்டத்தையே இந்த அரசாங்கமும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
மாகாண சபை தேர்தலை தேசிய மக்கள் சக்தி அரசு நிச்சயமாக நடத்தும் என்பதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் நாம் பாரிய வெற்றியை பெறுவோம் என்று வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது நீண்ட காலமாக எழுபறையில் உள்ள மாகாண சபை தேர்தல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை முன்னெப்போதையும் விட தற்போது பன்மடங்கு அதிகரித்துள்ளது. மிகுந்த நம்பிக்கையுடனேயே இதனை நான் கூறுகின்றேன். எமது அரசுக்கு மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு மாகாண சபை தேர்தலின் போது வெளிப்படையாக தெரிய வரும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான உரிய ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த பூர்வாங்க பணிகள் நிறைவடைந்தவுடன் உரிய காலப்பகுதிகள் தேர்தல் அறிவிக்கப்படும். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் எமது மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதனால் அங்கேயும் எமது கட்சியை வெற்றி பெறும். இவ்வாறு அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இணைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரிப்பதற்கு முன்னின்ற ஜேவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தியினர் அம்மாகாணங்களுக்கு அதிகாரங்களை கையளிப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் என்று முன்னாள் முதலமைச்சரின் செயலாளர் கலாநிதி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் கீழுள்ள வடமாகாண சபைக்கு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை நிழல் அமைச்சர்களாக நியமித்தமை தொடர்பிலும் அவரிடம் கேட்டபோதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இணைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரித்த ஜேவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது. அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் ஒருபுறம் இருக்க, வடக்கு கிழக்கு மாகாண சபையை அதிகாரமுள்ள ஒரு சபையாக செயற்படுவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது தெரிந்த விடயம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் மாகாண சபை முறைமை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அமைச்சர் விஜித கேரத் ஆகியோருக்கு கடிதங்களை அனுப்பியிருந்தேன். இன்று வரை அதற்கு பதில் கிடைக்கவில்லை. ஒரு மாகாண சபை வினைத்திறனாக செயல்பட வேண்டுமானால் 160 நியதி சட்டங்களை உருவாக்க வேண்டும். இலங்கையில் அவ்வாறு எந்த மாகாணமும் உருவாக்கப்படவில்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் 25க்கு குறைவான நிதிய சட்டங்களையே உருவாக்க முடிந்தமை துரதிருஷ்டவசமான சம்பவமாக இருந்தாலும் அதற்கு அந்தந்த மாகாணங்களில் இருந்த ஆளுநர்களும் காரணமாக இருந்தார்கள். ஆகவே ஆட்சி அதிகாரத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியினர் மாகாண அதிகாரங்களை வழங்காது தமது கட்டுப்பாட்டில் அதன் நிர்வாகங்களை நடத்துவதற்கு எத்தனிப்பது அரசியலமைப்பை மீறும் செயலாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய விஜயத்தின் போது 13வது திருத்தம் அல்லது அதிகார பகிர்வு குறித்து பேசப்படவில்லை என ஜேவிபி கூறுவதில் எந்தளவுக்கு உண்மை இருக்கின்றது என தெரியவில்லை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் இந்தியாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அரசமைப்புக்கான 13வது திருத்தம் மற்றும் அதிகார பகிர்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் எதுவும் பேசப்படவில்லை என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து ஊடகங்களிடம் கருத்துரைத்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் இக்கூட்டு தொடர்பில் தனது சந்தேகத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசின் பிரதிநிதிகளுடனான சந்திப்புகளின் போது இந்தியா இந்த விடயங்கள் குறித்து அழுத்தமாகவோ அல்லது மேலோட்டமாகவோ தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இந்த முறை இது பற்றி பேசப்படவில்லை என ரெல்வின் சில்வா கூறுவது எந்தளவுக்கு உண்மையாக இருக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இது தொடர்பில் இந்தியாவே தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் அழுத்தங்களுக்கு அப்பால் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வேண்டிய கடப்பாடு அரசுக்கு இருப்பதாக குறிப்பிட்ட அவர் அந்த தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கான பொறுப்பை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அழுத்தம் பிரயோகிக்கின்றன என்பதற்காக நாம் சும்மா இருந்துவிடப் போவதில்லை. லண்டனுக்கு நிச்சயமாக செல்லுமாறு நாமல் ராஜபக்சவிடம் நான் கூறியுள்ளேன். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் யூனியனின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நிகழ்த்தவிருந்த உரை புலம்பெயர் தமிழர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாமல் ராஜபக்சவுக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அழைப்பு வந்த வண்ணம் உள்ளன. இருப்பினும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அவரது பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தல்கள் நிலவுகின்றன. புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அழுத்தம் கொடுக்கின்றார்கள் என்பதற்காக நாம் நமது பயணங்களை கைவிடக்கூடாது. எனவே எப்படியாவது இந்த பயணத்தை மேற்கொள்ளுமாறு நான் நாமலிடம் வலியுறுத்தியுள்ளேன். தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயற்பட்டு வருகின்றது.
எனவே தனது பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய காரணங்களை அடிப்படையாக கொண்டு நாமல் ராஜபக்ச உரிய நேரத்தில் ஒரு சிறந்த முடிவை எடுப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடத்தி படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரனின் படுகொலைக்கு EPDP மற்றும் இராணுவமே காரணம் என வல்வெட்டுத்துறை நகரபிதாவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். கடத்தி படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுக்கு நீதி வேண்டி வடமராட்சி ஊடக இல்லத்தால் நடத்தப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போர் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலும் சரி, அதற்கு பின்னரும் சரி, ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், குறிப்பாக ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தொடங்கிய விடயங்கள் இன்றைக்கு தென்னிலங்கையில் சிங்கள ஊடகவியலாளர்களது விடயங்களை கிளப்புபவர்கள் தமிழ் ஊடகவியலாளர்களது விடயங்களில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. அது யாராக இருக்கட்டும், நிமிடராஜன் படுகொலையாக இருக்கட்டும், எந்த படுகொலையாக இருக்கட்டும், எதற்கு நீதி இல்லை என்கின்ற நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. பலரது படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. வடக்கு கிழக்கு பூராகவும் பலரது படுகொலைகள் நடைபெற்றன. இது 2007ஆம் ஆண்டிலே மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த இந்த ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவரது கட்டுரை தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிய 2வது நாள் அவர் கடத்தப்படுகின்றார் என்றால் இராணுவமும் EPDPயும் தான் பொறுப்பு. அந்த கட்டுரையில் அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் இராணுவ முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது இராணுவத்தினரின் தொலைபேசியில் குடும்பத்தாருடன் பேசியிருக்கின்றார். கடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள், சாட்சியங்கள் ஒவ்வொன்றாக இல்லாது போகின்றன. அவரது தந்தையார், தாயார் இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கிராம சேவகர் கூட அவரை நான் பார்த்தேன் என்று கூறியிருக்கிறார். இவர்கள் காலம் கடத்துகின்றனர். நிலைமாறு கால நீதி கிடைக்காமல் எல்லா சுத்துமாத்தாக நீத்து போக செய்கின்ற நிலைதான். ஆகவே உடனடியாக சர்வதேசம் தலையிட்டு இதற்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்பதுதான் எமது விருப்பம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலும் சரி, அதற்கு பின்னரும் சரி, ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், குறிப்பாக ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தொடங்கிய விடயங்கள் இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு சில சிங்கள ஊடகவியலாளர்களுடைய விடயங்களை துலக்குவர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக எந்த விதமான விசாரணைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. அது யாராக இருந்தாலும் நிமல்ராஜனுடைய படுகொலையாக இருக்கட்டும், எந்த படுகொலையாக இருக்கட்டும், அதற்கு நீதி இல்லை என்ற நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு பூராகவும் பலருடைய படுகொலைகள் நடைபெற்றன. இது 2007ஆம் ஆண்டிலே மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த இந்த ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவருடைய கட்டுரை வெளியாகிய தினக்குரலில் வெளியாகிய 2வது நாள் அவர் கடத்தப்படுகின்றார் என்றால் ராணுவமும் EPDP தான் பொறுப்பு என்று அவர் தன்னுடைய கட்டுரையிலே கூறியிருந்தார். அது மாத்திரமல்ல, அவரை அதன் பின்னர் அந்த முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது பல ராணுவத்தினருடைய தொலைபேசி மூலம் அவர் பேசியிருக்கிறார். வீட்டுக்கு கடத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள், சாட்சியங்கள் ஒவ்வொன்றாக தந்தையார், தாயார் என்று இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிராம சபை உத்தியோகத்தர் கூட சொல்லியிருக்கார், நான் அவரை பார்த்தேன் என்று. ஆகவே இவர்கள் காலம் கடத்துகின்றது. நிலைமாறு கால நீதி கிடையிலே சுத்துமாத்து நீதியாக எல்லாம் நீத்து போய் செய்யக்கூடிய நிலைமையை நோக்கி செல்கிறது. ஆகவே உடனடியாக சர்வதேச தலையீட்டின் மூலம் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுமக்களுடைய விருப்பமும் வேண்டுகோளுமாகும். நன்றி. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் படுகொலையான சிறுவனுக்கு நீதி கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மத்திய பஸ் நிலையம் முன்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த போராட்டம் நடைபெற்றது. அல்லைப்பட்டி பகுதியில் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை வேளை பயணித்த கைசரக வாகனத்தை தாம் வழிமறித்தனர் என்றும் அதன்போது வாகனத்தை நிறுத்தாது சென்றமையினால் வாகனத்தின் மீது மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் வாகன சாரதியான சிறுவன் உயிரிழந்தார் என்றும் போலீசார் தெரிவித்திருந்தனர். நிற்காமல் சென்ற வாகனத்தை போலீசார் வழிமறித்த பின்னரே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது எனவும் அது போலீசாரின் திட்டமிட்ட படுகொலை எனவும் குற்றச்சாட்டுகள் எழும்பி வரும் நிலையில் படுகொலை செய்யப்பட்ட சிறுவனுக்கு நீதி கோரி போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை எனவும் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த காலங்களில் நாட்டை சூறையாடியவர்கள் மற்றும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதை அரசியல் பழிவாங்கல் என கூறி ரோகித அபேகுணவர்த்தன போன்ற ராஜபக்ச அணியினர் தப்பிக்க முடியாது. இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சருமான நலிந்த ஜேதிச காரசாரமாக பதிலடி கொடுத்துள்ளார். அனுர அரசு ராஜபக்சக்களையும் அவர்களின் சகாக்களையும் சிறையில் அடைப்பதிலேயே குறியாக உள்ளது என ரோகித அபேகுணவர்த்தன எம்பி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு ஊடகங்களிடம் பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்சக்களையும் அவர்களின் சகாக்களையும் பற்றி சிந்திப்பதற்கு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவர்கள் இப்போது ஒரு அரசியல் சக்தியே கிடையாது. ஆனால் தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் மக்கள் சொத்தை திருடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னர் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எமது அரசின் நிலைப்பாடு. அதை செய்யும் போது திருடர்களுக்கு பயன்பெறுவது இயல்பானதுதான். அதைத்தான் இவர்கள் பழிவாங்கல் என்று கூச்சலிடுகின்றார்கள். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் அரச ஊழியர்கள் பற்றி பேச ரோஹிதவுக்கு எந்த அருகதையும் இல்லை. இவர்களது ஆட்சி காலத்தில் தான் விவசாயிகள் உரமில்லாமலும் மீனவர்கள் எரிபொருள் இல்லாமலும் மக்கள் வரிச்சுமையாலும் வீதிக்கு வந்தார்கள். அந்த பாவங்களை சரி செய்யவே நாம் இன்று பாடுபடுகின்றோம். ராஜபக்ச அணியை பாதுகாப்பது எமது பணி அல்ல. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதே எமது பணி. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது அரசின் கடமையாகும். முறையான விசாரணைகளின்றி யாரையும் சிறையில் அடைக்க மாட்டோம். ஆனால் ஆதாரங்களுடன் சிக்கியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத் தருவதில் இந்த அரசு பின்வாங்காது என்றும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக 40வது பொது பட்டமளிப்பு வைபவத்தின் நிறைவு நாள் அமர்வுகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன. கடந்த 19ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பமாகிய பொது பட்டமளிப்பு வைபவம் கடந்த 4 நாட்களில் 12 அமர்வுகளாக நடைபெற்று இன்று நிறைவடைந்தது. இந்த முறை 3252 பேர் பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். மகிழினி சுரேஷ்காந்த், சிவானந்தம் தவிரா, கௌதமி ஹரிஹரன், ஹர்ஷினி மதிவண்ணன், பாமா பகீரதன், சிவநிரோஜினி கார்த்திகன், சிவபாதம் சுரேந்திரா, வேலழகன் விமலன்,